இந்த 30வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது ஸ்தோத்திரங்கள். வேகமாக பயணிக்கிற இந்த உலகத்தில் நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதிகம், அதிகமான வருமானம், அதிகமான வளர்ச்சி, அதிகமான சேமிப்பு. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம கிட்ட கேட்கறதும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதும் இந்த உலகம் அதிகம் என்கின்ற வார்த்தை தான். இது ஏதோ வியாபார நோக்கினால் சொல்லப்படுகின்ற ஏதோ சாதாரண வார்த்தை மட்டும் இல்லை. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே எந்த அளவுக்கு பேராசை அதிகமாக இருக்குதுன்றதை வெளிப்படுத்தி காட்டுற ஒரு வார்த்தையாகவும் இருக்கு. லூக்கா 12:15 முதல் 21 வரையிலான வசனங்கள். பணக்காரனாக இருக்கிற ஒருவருடைய உண்மை தான் இது. அவருடைய நிலத்தில் நல்ல அறுவடை அவருக்கு வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேராசன்றதை அவர் விடவே இல்லை. எல்லாத்துலேயும் அதிகமானதை தேட அவர் ஆசைப்பட்டார். அவர் ஆரம்பித்தார், அவர் தேடவும் செய்தார். அந்த செல்வந்தன் ஏதோ ஒரு தனி மனுஷன் இல்லை, அவர் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற எல்லாருக்கான அடையாளம் அவர். அளவுக்கு அதிகமான ஆசையினால் பாதிக்கப்படுறது மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற கடவுளுடைய படைப்பு எல்லாமே சேர்ந்து தான் இந்த அளவுக்கு அதிகமான ஆசையினால் அவதிப்படுறது. தேவைக்கு அதிகமான ஆசைகள் இருக்கிறதால தான் மரங்கள் அதிகமாக வெட்டப்படுது. தேவைக்கு அதிகமான ஆசைகள் இருக்கிறதால தான் அளவுக்கு அதிகமான ஆற்று மணல் திருடப்படுது. தேவைக்கு அதிகமான ஆசைகள் இருக்கிறதால தான் நிலக்கரி சுரங்கத்தில் அளவுக்கு மீறிய நிலக்கரிகள் தோண்டப்படுது. தேவைக்கு அதிகமான ஆசைகள் இருக்கிறதால தான் பூமி வெப்பமாகுது. கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிற மிருகங்கள் அழிஞ்சு போகுது. காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. இன்னும் நமக்கு தெரியாத, நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. அவை அனைத்திற்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமைந்திருக்கிற ஒரு காரணம் பேராசை. லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கிற இந்த செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை வச்சு பல வருஷங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணி வச்சார். ஆனால் அவரால் ஒரு உண்மையை புரிஞ்சிக்கவே முடியல. என்னன்னா, பணத்தாலையும் பேராசைனாலையும் பொருளை வேணால் வாங்க முடியும், ஆனால் உயிரை வாங்க முடியாது. 20வது வசனத்தில் கடவுள் அவனை பார்த்து சொல்கிறார், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? இந்த ஒரு கேள்வி அந்த செல்வந்தனுடைய அனைத்து திட்டங்களையும் தவிடுபொடியாக்கிவிட்டது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவை விட நமக்கு அதிகமாக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ, அந்த அதிகத்தை மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்கிதான் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பசி, வறுமை, ஏழ்மை நிறைந்த இந்த உலகத்தில் இந்த செல்வந்தனை போல பெரிய பெரிய களஞ்சியங்கள் கட்டுவது நம்முடைய வேலை அல்ல. அந்த களஞ்சியங்களில் இருக்கின்றவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கின்ற தாராளமான பெரிய பெரிய மனதினை கட்டுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆஸ்தியை சேர்க்கின்றவர்களாக அல்ல, நியாயத்தை சேர்க்கின்றவர்களாக, லாபத்தை துரத்துகின்றவர்களாக அல்ல, உண்மையை தேடுகின்றவர்களாக இங்கு நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆம், எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவர்களாய் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பேராசை பெருநஷ்டம். ஆமென்.